வணக்கம். அக்ஷய லக்ன பദ്ധதி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். மீன லக்னம், அக்ஷய லக்னம், மீன லக்னம். இப்போ எல்லாருமே மீன லக்னம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க? மீன லக்னத்தில் அந்த நீர் ராசியில் 4 கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது நடக்கிறது. எல்லாருக்கும் பயமும் இருக்குது, பதட்டமும் இருக்குது. யார் பயப்படணும், ஏன் பயப்பட வேண்டாம்? இந்த சூரியன் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் கடன் கொஞ்சம் வாங்க வேண்டாம். கடன் வாங்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இந்த மாதத்தில் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே ஏற்படும். அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேரத்துக்கு உணவு அப்படிங்கிறத சாப்பிடுங்க. இந்த மார்ச் மாதம் கல்வியை பற்றி குழந்தைகளுக்கு முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். குழந்தை இந்த ஸ்கூலில் தான் படிக்கட்டும், அதுக்காக ஃபீஸ் கட்டுறேன்னு தயவுசெய்து முன்னாடியே போய் கட்ட வேண்டாம். அந்த 1 மாதங்கிறது முடிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பதட்டம், ஒன்று செயல் செஞ்சுட்டோன்னா திருப்பி செய்ய முடியாது அப்படிங்கிற கவனம் மாத்திரம் உங்களுக்கு தேவை. திருமணம் சார்ந்த உறவுகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வரனாகவே அமையக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு. அதே மாதிரி பெரிய கடன் எதாட்டி வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. வீடு எதாட்டி கட்டுறீங்க அப்படின்னா ஒரு முறை யோசித்து கட்டுங்க. ஏன்னா அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு வீடு கட்டுறதுங்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வீட்டை கட்ட போய் ஒரு பிளான் வரைச்சிட்டு அதை மறுபடியும் பாதியில் நிப்பாட்டிட்டு திருப்பி பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த செயல் செய்வது இந்த மீன லக்னக்காரங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி குரு வக்கரமாக இருந்தபோது ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் பாதியில் நின்று பிறகு அதை மீண்டும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டது. அதனால் தயவுசெய்து செய்யாதீங்க அப்படிங்கிறதான் இவங்களுக்கு சொல்கிறது. சரிங்க, பிஸ்னஸ் பண்ணலாமா? பிஸ்னஸ்ங்கிறது பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு பிஸ்னஸ் விருப்பம், நான் அதை பண்ணுறேன், ஆனால் அதனால் எனக்கு லாபம் இருக்காது, அதோட ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாரும் செய்கிறாங்களே நானும் செஞ்சேன், விருப்பப்பட்டு ஒரு செயல் செய்வதனால் எனக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் அதிகம். இதை செய்யக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா, குழந்தைகள் பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா? என் பேரில் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அவங்க பேர்லெல்லாம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. தொழில் செய்யும்போது கண்டிப்பாக மனைவி பேர்லையோ தம்பி கூடையோ, நானும் என் தம்பியும் ஜாயின் போட்டு பண்ணுறோம், பண்ணக்கூடாது. குழந்தைகள் பேரில் பண்ணுறோம், பண்ணக்கூடாது. மனைவி பேரில் பண்ணுறோம், பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா பேரில் பண்ணுறேன், பண்ணக்கூடாது. சரி, நானும் எங்கள் அப்பாவும் பார்ட்னர் போட்டு பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணக்கூடாது.